இதுவரை நாம் அஷ்டவர்க்க கணிதம் வரைக்கும் ஜாதகம் கணிச்சு பலன் பார்க்குறது, திருமண பொருத்தங்கள் பார்க்குறது, அப்புறம் அதுக்கப்புறம் அஷ்டவர்க்கங்கள் போட்டு அதனுடைய ஆயுள் கணிதங்களை தீர்மானிக்கிற வரைக்கும் நம்ம கிளியராக பார்த்தோம். அந்த அஷ்டவர்க்க கணிதத்தின் உதவியோட பலாபலன் சொல்கிறது எப்படியும் கூட பார்த்தோம். ஏகோபித்த ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும், ஜோதிடம் கற்றுக்கொள்ள விருப்பப்படும் ஆர்வமுள்ள நபர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு என்னை மேலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லுது. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புது வீடியோஸ் புது இது எல்லாம் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இமெயிலில் ஃபாலோஅப்பாக வரும். ஏற்கனவே போட்ட வீடியோக்கள் பார்க்கலைன்னா நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் செக்ஷனில் போய் பார்க்கலாம், கோர்சஸில் போய் பார்க்கலாம், இதெல்லாம் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு பாருங்கள். இந்த ஜாதக பாடங்கள் மிக உதவியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிந்த விருப்பமுள்ள நபர்களுக்கு இதை நீங்கள் பகிரலாம். நன்றி. இப்போது இந்த வாரத்திலேருந்து நாம் வர்க்க கணிதங்கள் போக போகிறோம். இதுவரைக்கும் பார்த்த கணிதங்கள்லேருந்து இந்த வர்க்க கணிதங்கள் பகுதி கொஞ்சம் ஆழமானது. அதாவது ஒரு கேள்வியை பொறுத்து தான் நம்முடைய பதில் அந்த ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நம்ம பலாபலனாக சொல்கிறோம். அப்போ கேள்வியினுடைய ஆழம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக போகும்போது எப்படி பலன்களை நுணுக்கமாக சொல்கிறது அப்படின்றதுக்காக அந்த இதுதான் இந்த சோடச சக்கரங்கள்னு சொல்லப்படுகிற வர்க்க சக்கரங்கள். அதாவது 16 வகையான வர்க்க சக்கரங்கள் டோட்டலாக பராசரரால் சொல்லப்பட்டிருக்கு. அதில் D1 D9 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன சார் D1 D9 ஏற்கனவே சொல்கிறீங்களா? D1 அப்படின்றது ராசி சக்கரம், D9ன்றது அம்ச சக்கரம். இதை வச்சு இதை எப்படி முதல்ல அமைக்கிறது, இதை வச்சு எப்படி பலாபலன் சொல்கிறதுன்ற விவரங்கள் பார்த்துருக்குறோம். இந்த D1 சொல்லப்படுகிற ராசி சக்கரம் தான் வர்க்க சக்கரங்களுக்கு பிரதானமானது, அடிப்படையானது. இந்த D1 ராசி சக்கரத்தை வச்சு தான் மற்ற வர்க்க சக்கரங்கள் நாம் உருவாக்குறோம் அல்லது அமைக்கிறோம் அல்லது கட்டமைக்கிறோம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த 16 வர்க்க சக்கரங்கள் என்ன பர்பஸுக்காக தேவை அப்படின்ற அடுத்த கேள்வி நம்ம மனசில் வரும். இந்த 16 வர்க்க சக்கரங்களில் இரண்டாவதாக வர்றது ஹோரா சக்கரம். இது ஒருத்தருக்கு செல்வ நிலைகளை பற்றியும் வருமானம் பற்றியும் அது எப்படி வரும் அப்படின்ற விஷயங்களை பற்றியும் சொல்லக்கூடியது. சிலர் இதை வச்சு ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு கணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பாலினம் கணிக்கிறது அல்ல. அந்த குழந்தை ஆண் சாயல் அதிகத்தன்மை பெற்றிருக்குதா பெண் சாயல் அதிகத்தன்மை பெற்றிருக்கா அப்படின்னு கண்டறியறதுக்கு உதவக்கூடிய ஹோரா சக்கரம். அடுத்தது திரேகானம். திரேகானம் அப்படின்ற சகோதரர்கள் பற்றி சொல்லக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் உடல்நிலை, உடல் ஆரோக்கியம், துணிச்சல் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது சதுர்த்தாம்சம் D4, வீடு, சொத்து, வாகனம், வசதி வாய்ப்புகள் இதை பற்றி சொல்லக்கூடியது. D5 பஞ்சாம்சம், அதாவது நமக்கான பூர்வ புண்ணியம் என்ன, அந்த பூர்வ புண்ணியங்களை பற்றி பேசக்கூடியது D5. அடுத்து D6 சஷ்டாம்சம். இது பிரதானமாக நோய், கடன், எதிரிகள் தொல்லை, பகைவர்கள், நமக்கு யார் விசுவாசமாக இருப்பாங்க இல்லாதவங்க, இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றிலாம் பேசுறது D6. D7 சப்தாம்சம், சந்ததிகள், நமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியங்கள், சந்தான பாக்கியங்கள், இதை பற்றி பேசக்கூடியது D7. அதை பற்றிய கேள்விகள் நுணுக்கமாக எழும் பொழுது இந்த D7 பார்த்து நம்ம அதை உறுதியிட்டு சொல்லலாம். அடுத்து D8 அஷ்டாம்சம். ஒருவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஆயுள் எப்படி இருக்கும், இந்த வாழ்க்கை பகுதியில் திடீர் நிகழ்வுகள் அவருக்கு வாழ்க்கையில் மாற்றி போடக்கூடியதாக இருக்குமா, இல்லை கீழே நோக்கி அவர் வாழ்க்கையை தள்ளக்கூடியதாக இருக்குமா, அப்படிப்பட்ட திடீர் நிகழ்வுகள் பற்றிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து D9. இது ஏற்கனவே நம்ம D9 பார்த்துருக்கோம், இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை D9 அப்படின்றது நவாம்சம். பிரதானமாக திருமண பொருத்தங்களுக்கு, திருமண அமைப்புகளுக்கு இது எவ்வாறு பயன்படுது, அது இல்லாமல் அந்த ஜாதகருடைய தர்ம பலன், அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர சாராம்சத்தை பற்றி, கிரகத்தினுடைய வலிமை என்ன, இதெல்லாம் தீர்மானிக்கிறது நவாம்சம். அடுத்து D10 சொல்லப்படுகிற தசாம்சம். தசாம்சம் அப்படின்றது ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வேலை, தொழில், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கீர்த்தி, புகழ், அந்த பதவி என்ன மாதிரி பதவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது தசாம்சம். D11 ஏகா தசாம்சம். அதாவது ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன, அவருடைய ஆசை நிராசையா இல்லை நிறைவேறக்கூடிய ஆசையா அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் பேசக்கூடியது ஏகா தசாம்சம். அடுத்தது D12 துவா தசாம்சம். ஒரு ஜாதகருடைய பித்ரு கர்மா என்ன, அவருக்கான பூர்வீகருடைய நிலை என்ன, அதன் மூலமாக பாதிப்பா இல்லை சாதகமா பாதகமான விஷயங்கள் என்ன, இதெல்லாம் பற்றி பேசக்கூடியது துவா தசாம்சம். அடுத்து D16 சோடா சாம்சம்.
இந்த சோடசாம்சம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாகனம் இருக்கும், அதன் மூலமா சுக வாழ்வு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, இல்ல வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா, அது என்ன மாதிரி விஷயம் இருக்கு. வசதி வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு, ஆனா அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்காது. அது மாதிரி அமைப்புகள் இருக்கிறதா அப்படின்றத பத்தி பேசக்கூடியது சோடசாம்சம். அடுத்தது D20 விம் சாம்சம். விம் சாம்சம் அப்படின்றது இந்த ஜாதகருடைய மனநிலை ஆன்மீக நிலையை நோக்கி போகுமா, தியான நிலையான வாழ்க்கையா, இவருடைய தெய்வீக தன்மை நன்மைகள் தன்மை எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி பேசக்கூடியது விம்சாம்சம். D24 சதுர் விம்சாம்சம். இது வந்து ஒரு ஜாதருடைய ஞானம் எப்படி இருக்கும், அவருக்கான புத்திசாலித்தனம் எப்படி இருக்கும், கல்வி அறிவு எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி பேசக்கூடியது D24. அடுத்து D27 நக்ஷத்ராம்சம். நட்சத்திர அம்சம் அப்படின்னு ஜாதகருடைய மனபலம், அவருக்கான உள் ஆற்றல், உள் சக்தி, இதெல்லாம் பற்றி பேசக்கூடியது D27 நட்சத்திராம்சம். இந்த 16 வகையான வர்க்க சக்கரங்களை பற்றி மட்டும்தான் பராசரர் அவங்க ஜாதகத்தில் பேசியிருக்காரு. இது வந்து பிருஹத் பராசர ஹோரா சாஸ்திரத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, இது பற்றி பேசப்பட்டிருக்கு. இது மூலநூல். இந்த மூலநூலை பார்க்க விரும்புவோம், கிடைச்சா இதை வெரிஃபை பண்ணிக்கலாம், நல்லது ஒரு வாய்ப்பு. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா தவற விடாதீங்க. இப்போ இந்த 16 வர்க்க சக்கரங்களை பற்றி தான் நாம இனிமே படிக்க போறோம். அதுல D1 பத்தி ஏற்கனவே படிச்சாச்சுன்னு சொன்னோம். அப்ப மீதி 15ல எப்படி என்ன மாதிரி பயன்படுத்த போறோம், என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வர்க்க சக்கர கணித வகுப்பு. இந்த சோடச வர்க்கங்கள் ஏன் படிக்கணும், இது ஏன் முக்கியம் அப்படின்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு. ஏன்னா ராசி சக்கரம் நவாம்ச சக்கரத்தை வச்சு பிரதானமாக 80% நம்ம வந்து கணிப்பு சொல்லிட முடியும். அதுவே பெரும்பாலான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுது. அப்போ இதை தாண்டி இந்த சோடச வர்க்கங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா மற்றும் சில நுணுக்கங்கள் வந்து நம்ம அஷ்டவர்க்க கணிதத்தை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த மீதி உள்ள 20% நம்மளுக்கு தேவைன்னா, அப்போ தேவைன்னா ஒரு நுணுக்கமான கேள்வி ஜாதகர் கேட்கிறாரு, ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம் அஷ்டவர்க்க கணிதத்துல நாம் அதுக்கு சரியான விடைகள் தெரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்றப்போ அந்த நுணுக்கமான ஆராய்ச்சிக்கு அந்த கிரக பலத்தை கொண்டு கண்டுபிடிச்சி அது சொல்ல வேண்டிய விஷயத்தை கொடுக்கறது சோடச வர்க்க கணிதங்கள். இதுல வந்து ஒவ்வொரு துறை, இப்போ வந்து திருமண பிரச்சனையா இருந்தா D9 ஆராயலாம், தொழில ஏதோ ஒரு தடை இருக்கு தசாம்சம் D10 ஆராயலாம், இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை, சந்தான பாக்கியம் இல்லை, உண்மையிலே அந்த பாக்கியம் இல்லையா, அந்த யோகம் இருக்கிறதா இல்லையா, இல்லை D7 வச்சு பார்க்கலாம். இல்லை இவருக்கு பித்ரு கர்மாக்கள் இருக்கு, அந்த கர்மாக்களுடைய வினை தீருமா தீராதா, D12 துவாதசாம்சம் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்றையும் வச்சு பார்த்துட்டு அந்த பேலன்ஸ் 20% அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சு துல்லியமா சொல்றதுக்கு இந்த சோடச வர்க்க கணிதங்கள் ரொம்ப முக்கியமா பயன்படும். இந்த தசாபுத்தி இயங்கும் பொழுதும் அந்த தசாபுத்தியுடைய பலன்களை நுணுக்கமா கணிக்கிறதுக்கும் இந்த சோடச வர்க்க சக்கரங்களை பயன்படுத்தலாம். இந்த சோடச வர்க்க சக்கரங்களை எப்படி பயன்படுத்துறது, எப்போ பயன்படுத்துறது? இது எடுத்தோன்னா ஒரு ஜாதகர் வந்து உட்காந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே சோடச வர்க்க சக்கரங்கள்லாம் போட்டு அந்த சக்கர அடிப்படையில் பார்க்கறது கிடையாது. எந்த ஜாதகர் எந்த இதுக்கு நீங்கள் பலாபலம் பார்க்கலாம், முதல்ல D1 ராசி சக்கரம் பார்க்கணும். ஏன்னா அதான் வந்து ஒரு ஜாதகருடைய முழு வாழ்க்கையினுடைய அடிப்படை வரைபடம். அதுல இருந்தால் மற்ற வர்க்க சக்கரங்களும் நம்ம கணிக்கிறோம். அப்படின்றதுனால அதை முதல்ல தெளிவாக பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ராசி சக்கரத்தில் இருக்கிற கிரகங்களுடைய வலிமையை, ஏன்னா சாரத்தை பொறுத்து தான் அந்த கிரகத்தினுடைய வலிமை, இதை உறுதிப்படுத்த D9 நம்ம பார்த்துக்கணும். D9 நவாம்சத்தை பார்த்துக்கணும். அதில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன, திருமண வாழ்க்கைக்கான யோகங்கள், தர்மங்கள், இந்த கிரகத்தினுடைய உண்மையான பலன், இந்த 3 விஷயங்கள் அங்கே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஜாதகருடைய கேள்வியை பொறுத்து அதுக்கு D7 பயன்படுத்தணுமா, இல்லை D10க்கு போகலாமா, இல்லை D12க்கு போகலாமா, இல்லை அவர் கல்வி ஞானங்களை பற்றி கொஞ்சம் தீர்மானமான கேள்வி இருக்கிறாங்க D24 போகலாமா, இப்படியான விஷயங்கள், இல்லை ஆன்மீக தெளிவு வேணுன்றாங்க அப்போ D20க்கு போகலாமா, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த கேள்வியின் நுணுக்கத்தை பொறுத்து எந்த சோடச வர்க்க சக்கரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தீர்மானிக்கணும். அதை வச்சு தான் அந்த சக்கரத்தை பயன்படுத்தி, வர்க்க சக்கரத்தை பயன்படுத்தி அந்த கேள்விக்கான பதிலை அந்த வர்க்க சக்கரத்தில் பார்த்து நாம சொல்லணும். இப்படித்தான் இதை பயன்படுத்துறதுல மெத்தடாலஜி 1 2 3 4ன்னு போகணும். இப்போ D1 பார்த்தாச்சு, D9 பார்த்தாச்சு. அவர் கேள்வி வந்து எந்த சோடச வர்க்கம் சார்ந்து இருக்குன்னு அதையும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, பண்ணி பலாபலம் சொல்றது கிடையாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், தசாபுத்தி பார்க்கணும். தசாபுத்தி கிரகங்கள் D1ல எப்படி இருக்கு, D9ல அது இம்பாக்ட் எப்படி இருக்கு, அது வந்து சோடச வர்க்க சக்கரத்தில் அதோட நிலை எப்படி இருக்கு அதை பார்க்கணும். அதுல பலமா இருக்கா பலகீனமா இருக்கா, அதனுடைய நிலையை பொறுத்து நம்ம அந்த பலாபலன் அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். அடுத்தது வந்து இந்த யோகங்கள் தோஷங்கள் என்ன இருக்கு, அது வந்து சோடச வர்க்க சக்கரங்கள் அதனுடைய நிலை என்ன அப்படி அதையும் பார்த்து உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம கொடுக்கணும்.
மொத்தமாக சோடச வர்க்கங்கள் வந்து என்ன சொன்னால் மிக நுணுக்கமான ஒரு கணிப்பு கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் துல்லியமாக ஒரு கேள்விக்கான பதிலை வந்து தேடுறதுக்கு அந்த பர்டிகுலர் துறை சார்ந்த துறை நீங்கள் நான் குறிப்பிடுறது காரணம் ஒவ்வொன்றும் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். காரணம் வந்து தொழில் கேட்டால் அது ஒரு டிபார்ட்மெண்ட், திருமணம் அது ஒரு டிபார்ட்மெண்ட், சந்ததி பாக்கியங்கள் அது ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்காக இந்த துறைன்னு எடுத்துக்கிறோம். அதை பொறுத்து அந்த கேள்விக்கான பதில் நுண்ணியமாக தேட உறவும். அதுக்கப்புறம் தசாபுதி பலன் சொல்லும் பொழுதே இந்த தசாபுதியில் என்ன மாதிரி நுணுக்கமான பலன்களை ஜாதகர் பெறுவார் அல்லது பெறமாட்டார் அப்படின்ற விஷயங்களை சொல்றதுக்கு. அப்புறம் அந்த தசாபுதி நேரங்களில் அந்த கிரகத்துடைய பலம் மற்றும் பலகீனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பூர்வ புண்ணியம் பித்ரு கர்மாக்கள் ஜாதகருக்கு எதுவும் பாதிப்பை தருதா இல்லை அந்த பாதிப்புலேருந்து ஒரு விலகிட்டாரா இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சோடச வர்க்கங்களை பயன்படுத்துகிறோம். பொதுவாக இந்த பயன்படுத்தும் முறையில் நம்ம சொன்னோம்னா ராசி சக்கரம் நவாம்சத்தை வச்சு கிட்டத்தட்ட 60லேருந்து 80% வரைக்கும் நம்ம ஜாதகருடைய கேள்விக்கான பலன்களை நம்ம சொல்லிட முடியும். இதுலேயே முக்காசி ஜாதகர் உங்களுக்கு திருப்தியாக போயிடுவாங்க. ஆனால் நுணுக்கமான கேள்விகளை அவர் கேட்கும் பொழுது அந்த நுணுக்கத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த 16 வகையான சோடச சர்க்கங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதை பயன்படுத்தும் பொழுது 100% துல்லியமாக பலன் சொல்றதுக்கு இந்த சோடச வர்க்க சக்கரங்கள் துணையாக நின்று அந்த பலனை உறுதியாக சொல்ல உதவுது அப்படின்றதான் இந்த சோடச வர்க்கங்களுடைய பயன்பாடு. இப்போ சோடச வர்க்க சக்கரம் முதன்மையான அல்லது பிரதானமான அல்லது அடிப்படையான வர்க்க சக்கரம் எதுன்னா D1, அதாவது ராசி சக்கரம். ஜனனகால நேரத்தில் ஜாதகருக்கு கணிக்கப்பட்ட அந்த ராசி சக்கரம் அதுதான் வந்து பிரதானமானது. இந்த ராசி சக்கரத்தை வச்சு தான் D2 ஆகட்டும், D3 ஆகட்டும், D4 ஆகட்டும், D5, D6, D7, D8, D9, D10, D12 இப்படி வரிசையாக வரக்கூடிய 16 சோடச வர்க்க சக்கரங்களையும் நம்ம கணிக்கிறோம். அது எப்படி கணிக்கிறோம் அப்படின்றது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆனால் இதுதான் பிரதானம். இந்த ராசி சக்கரத்தை எப்படி நம்ம கவனிக்கிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே லக்னம் ராசி கணிக்கிற பகுதியில் இந்த ஜாதக ராசி சக்கரம் கண்டுபிடிக்கிறது எப்படி, கிரகங்களுடைய நிலையை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அந்த கணித வகுப்புகளை உங்களுக்கு தேவைன்னா பின்னோக்கி போய் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் இங்கே பயன்படுத்தியிருக்க D1 ராசி சக்கரம் நம்ம அஷ்டவர்க்க சக்கரத்தில் எந்த ராசி சக்கரத்தை பயன்படுத்தினோமோ அதே ராசி சக்கர கட்டத்தை தான் இங்கே நான் பயன்படுத்துகிறேன். இந்த ராசி சக்கரத்தை வச்சு தான் கிரக நிலைகள் வந்து தீர்மானிக்கப்படுது. இதில் எப்படி இருக்கோ இந்த கிரக நிலையில வச்சு தான் மற்ற வர்க்க சக்கரங்களில் கிரக நிலைகள் எப்படி அமையுது அப்படின்னு. அதே போல் D1க்கான பாவக காரகத்துவங்கள், கிரக காரகத்துவங்கள் இதெல்லாம் நம்ம விரிவாக முன்னாடி பேசியிருக்கோம். அப்படி ஒவ்வொரு வர்க்க சக்கரத்துக்கும் ஒரு காரகத்துவங்கள் உண்டு. அப்படி அந்த காரகத்துவங்கள் D1 ராசி சக்கர காரகத்துவங்கள் தான் பிரதானமானது. அதான் பலாபலன் சொல்லும்போது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போது பாவக காரகத்துவங்களாகட்டும் கிரக காரகத்துவங்களாகட்டும் ஒரு ஜாதகம் உரைக்கிற நபருக்கு இது தெளிவாக மனப்பாடமாக எப்போயும் தெரிஞ்சிருக்கணும். பாவக ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள் திரும்ப ஒரு உள்ளாந்து நம்ம பார்த்துக்கணும். அதனால் இந்த D1 எனப்படுகிற ராசி சக்கரத்தை பற்றி பெரும்பாலும் நாம் விவாதிக்க போகிறதில்லை. ஏன்னா ஆல்ரெடி இதை வச்சு எப்படி நம்ம பலாபலன் பார்க்கறது வரைக்கும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அப்போ நம்ம மீதி இருக்க 15 சோடச வர்க்க கணிதங்களை தான் நாம் எப்படி அமைக்கிறது, அதனுடைய இது என்ன, செயல்பாடுகள் என்ன, அதன் மூலமாக என்ன பலாபலம் நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத வர்ற வாரங்களில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோஸ்களில் போயிட்டு நீங்கள் தொகுப்புலையோ அல்லது கோர்ஸ்லேயோ போய் பார்க்கலாம். அங்கே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். தெரிந்த நபர்களுக்கு இந்த லிங்கை நீங்கள் ரெஃபரும் செய்யலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.